வணக்கம் நேயர்களே. இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. என்ன சார், தீபாவளி ஆச்சா என்று தான் இன்றைய நாளில் கேட்கிறார்கள். இது சரியா தவறா என்று சொல்வதற்கு வரவில்லை. இதில் இவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை, அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று கூப்பாடு வேற போடுகிறார்கள். தீபாவளி வாழ்த்து சொல்ல வேண்டிய பண்டிகை இல்லை, அது வழிபாடு செய்ய வேண்டிய பண்டிகை. ஒரு வழிபாடு செய்யும் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வது முறையும் இல்லை, அது சரியும் இல்லை என்று எத்தனை சொன்னாலும் ஏதோ ஒரு சிந்தனையை மனதில் நுழைத்துக்கொண்டு க்ளோஸ்ட் மைண்ட் செட்டில் இது தான் தீபாவளி, இப்படி தான் கொண்டாட வேண்டும் என்று இவர்களாகவே ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டு தனக்குள்ளேயே ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். யாரோ அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியை இன்னொருவருக்கு அனுப்பி விட்டு தீபாவளி வாழ்த்து சொல்லியாச்சு என்று சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள். எப்படியோ அவர்களும் தீபாவளியை கொண்டாடினால் சரி தான். ஆனால் பண்டைய நாளில் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று தான் கேட்பார்கள். தீபாவளி ஆச்சா என்று கேட்கும் பழக்கம் இல்லை. தீபாவளிக்கும் கங்கா நதிக்கும் என்ன தொடர்பு என இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம். அது சரி, நரகாசுரன் இறந்த நாள் தானே தீபாவளி என்று சொல்வது காதில் விழுகிறது. சில விஷயங்களை மூடத்தனமாக நம்புவதை விட சிந்தித்து ஏற்றுக்கொள்வது தானே சிறப்பு என்று சொன்னால் நம்மை ஒரு மாதிரி பார்க்கிறவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அதற்காக சிந்தனைக்கு செய்திகள் தராமல் இருக்கலாமா? ஒருவர் இறந்த நாளை கொண்டாடுவது சரியா அல்லது முறையா? இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அது போல கொண்டாடி மகிழ்ந்தால் பிரேத சாபம் வந்து விடாதா என்று சிந்தித்து பாருங்கள். நாங்களும் தான் பல வருஷம் தீபாவளி கொண்டாடுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒளியே வரவில்லை என்று சொல்லும் மக்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அசுரன் ஒழிந்து தீமை மறைந்து நன்மை மலர என்று எதையாவது சொல்லி காதில் பூ சுத்துகிறார்கள் என்று சொல்லப் போவதில்லை. அசுரர் என்று ஒருவர் இருந்தால் தான் தேவர் என்ற ஒருவரையே நாம் அடையாளம் காண முடியும் என்ற உளவியலை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இரட்டை தன்மை கொண்டது தான் வாழ்க்கை என்பதை இந்த தொடரின் தொடக்கத்திலேயே நாம் பார்த்து இருக்கிறோம். இலவசமாக துரோகி பட்டம் கிடைக்கும் இன்றைய நாளில் தீபாவளியை கொண்டாடுபவர்கள் தேவர்கள், கொண்டாதவர்கள் அசுரர்கள் என்று சொல்லிடப் போறாங்க என்று சொல்லி நீங்கள் சிரிப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக தீபாவளி நரகாசுரன் இறந்த நாள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அது போன்ற புராண கதைகளை அந்த பக்கம் ஓரமாக வைத்து விட்டு சிந்திக்க வாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற சிந்தனைகளை சொல்லி அவர்கள் அறிவை வளர்க்காமல் இருந்து விடக்கூடாது என்று தான் இங்கே பதிவு செய்கிறோம். நரகாசுரன் இருந்த காலத்தில் பட்டாசு இருந்துச்சா அல்லது இது போல வேற ஏதாவது இருந்துச்சா என்று கேட்டால் இன்றைய பெரிசுகள் விழிக்க தான் செய்வார்கள். இது போன்ற காதில் பூ சுத்தும் வேலையை உங்கள் ஜியிடம் கொடுத்து விடுங்கள். ஒருவர் இறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடும் மடமையை இத்துடன் விட்டு ஒழிக்க வேண்டாமா? என்ன ஐயா, நாத்திகம் பேசுகிறீர்களா என்று யாராவது கேட்கப் போறாங்க. மாற்று சிந்தனையை சொல்வதற்கு தான் இத்தனையும் சொல்கிறோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை, அதான் தெரியுமே என்று சொல்லாதீங்க. இப்படி கோர்வையாக சொன்னால் தான் சொல்ல வரும் விஷயம் புரிந்து கொள்ள முடியும். மகாலய அமாவாசையை தொடர்ந்து ஐப்பசி அமாவாசை தான் தீபாவளி, அதை ஒட்டி வரும் ஐப்பசி பௌர்ணமி தான் அன்னாபிஷேகம். எல்லா சிவன் கோவில்களிலும் சிவ பெருமானுக்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்வார்கள். இது ஒரு யூனிவர்சல் பண்டிகை. கார்த்திக் பௌர்ணமி என்றும் தேவ் தீபாவளி என்றும் வடநாட்டில் விமர்சையாக கொண்டாடுவார்கள். லட்ச கணக்கில் மக்கள் கூடி கங்கை கரையில் ஸ்நானம் செய்வார்கள். இந்த புரட்டாசி அமாவாசை ஐப்பசி பௌர்ணமி வரையில் உள்ள 45 நாட்களை தான் ஒரு மண்டலம் என்று சொல்லி பூஜைக்கு அல்லது மருந்துக்கு அல்லது சிகிச்சைக்கு என்றும் சோதிடத்தில் கூட பரிகாரமாக சொல்லுவார்கள். சிலர் 48 நாட்கள் என்றும் 41 நாட்கள் என்றும் ஒரு மண்டலத்தை சொல்லுவார்கள்.
தமிழில் சில மாதங்களுக்கு கூடுதலாக அல்லது குறைவாக நாட்கள் வரும் என்பதை சொல்லாமலே நீங்கள் தெரிந்து இருப்பீர்கள் என்பதால் அது பற்றிய சிந்தனையை உங்களிடமே விட்டு விடுகிறோம். அதனால் தான் தீபாவளி அன்று பரணி தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் நம்மிடம் உண்டு. இந்த தீபாவளிக்கு எத்தனை பேர் இந்த பரணி தீப வழிபாடு செய்தார்கள் என்பதை விட எத்தனை பேர் பட்டாசு வெடித்து புது படத்திற்கு போனார்கள் என்று சுலபமாக சொல்லிவிடலாம். அடுத்தவர்களுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லோருக்கும் தீபாவளி போனஸ் தரப்படுகிறது என்றால் ஆச்சரியமாக தானே இருக்கும். கனெக்டிங் த டாட்ஸ் என்பது போல, புரட்டாசி அமாவாசையில் தொடங்கி ஐப்பசி பௌர்ணமி வரையில் என்று ஒரு இணைப்பு செய்து பாருங்கள். தீபாவளி என்பது என்ன என்று உங்களுக்கே புரியும். இதை சோதிட அன்பர்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். அதைத் தொடர்ந்து, விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்தர் பதிகத்தில் வரும் கார்த்திகை பௌர்ணமி தான் தீபத் திருநாள் என்று வரிசையாக சொல்லிக்கிட்டு போகலாம். நரகாசூரன் பாவம் சார், அவனை விட்டுவிடுங்கள். இன்னும் எத்தனை நாள் தான் செத்த பாம்பையே அடித்து கொண்டு இருப்பீர்கள். நரகாசூரன் இறந்த நாள் இல்லை தீபாவளி என்று இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். நரகாசூரன் இறந்த நாள் தான் தீபாவளி என்று உங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றி சொல்லிக் கொடுத்து வளரும் சமுதாயத்தை சிந்திக்க விடாமல் செய்து விடாதீர்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நீங்கள் நடக்கும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannel@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.